ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். பத்திரிகையாளர் சாமிநாதன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு சாமிநாதன். தற்போது கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் 17% அளவுக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. SIR அமல்படுத்தப்பட்ட பிறகு முதல் தேர்தல் இது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த முதற்கட்ட வாக்கு சதவிகித நிலவரத்தை? முதல்ல மக்கள் மத்தியில் வாக்களிப்பதற்கான ஆர்வம் ரொம்ப தலைத்தோங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க குறிப்பிட்டதை போல காலை 9 மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய தரவுகளுடைய அடிப்படையில 17.69% வாக்குகள் இப்பொழுது பதிவாகி இருக்கு. இதே நீங்க கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டீங்கன்னா காலை 9 மணி நிலவரப்படி கடந்த 2021 13% தான் வாக்குகள் பதிவாகி இருந்தது. சற்றேறக்குறைய ஒரு 4% அளவிற்கு காலை 9 மணி நிலவரப்படியே இப்பொழுது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இதற்கு 3 முக்கியமான பிரதான அம்சங்கள் காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்று SIR அப்படிங்கக்கூடிய அந்த சீரமைப்பு செய்யப்பட்டதனுடைய அடிப்படையில கிட்டத்தட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்ததுல உயிரிழந்தவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்தது. யாருக்கெல்லாம் டபுள் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது. சோ அதனுடைய அடிப்படையிலும் ஒரு பெரிய தாக்கம் இதுல ஏற்பட்டிருக்கு. அதனாலேயும் வாக்குப்பதிவு சதவீதம் நமக்கு அதிகமாக இருப்பதாக ஒரு காட்சி தெரிகிறது. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான காரணம், வருகின்ற சட்டமன்ற தேர்தல், இது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பது இதுவரை தமிழகம் கண்டிராத அளவுக்கு ஒரு 4 முனை போட்டி. கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல மூன்றாவது சக்திகள் எல்லாம் இருந்திருந்தாலும் கூட இந்த முறை 4 முனை போட்டி கூர்மையாக இருந்தது. டிஜிட்டல் பிரச்சாரங்களின் வழியாகவும் அதிகமான அளவுல அரசியல் கட்சிகள் மக்களை போய் சென்றடைந்திருந்தாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த தேர்தல் இருக்காங்க. இதற்கு முன்பு கடந்த தேர்தல்களை விட இது தமிழகம் கண்டிராத தேர்தல். சோ அப்ப தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக அவர்கள் கிரவுண்ட்ல உள்ள அரசியல் கட்சிகளும் ரொம்ப தீவிரமா களப்பணி செய்திருந்தாங்க. இன்னொன்று பாருங்க, வாக்கு சதவீதம் மிரள செய்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல மட்டுமே நீங்க கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதிகமான வாக்கு சதவீதம் நடந்திருக்கிறது. நாமக்கல்ல 19.83, கரூர்ல 18.78, ஈரோடுல 19.55, சேலத்துல 19.46, அதிகபட்சமா திருப்பூர்ல 20% தாண்டிட்டாங்க. ஒட்டுமொத்தமா 5.5 கோடி வாக்காளர்கள் 1 கோடி பேர் வாக்களித்து விட்டார்கள் காலையில 11 மணி நிலவரப்படி. அதுதான் நமக்கு இந்த தரவுகளின் மூலமாக தெரிகிறது. மக்கள் மத்தியிலும் இயல்பாகவே இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், அதுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள், முயற்சிகள் காரணம், பத்திரிகைகள், ஊடகங்களுடைய பங்களிப்பு காரணம், தொடர்ச்சியா நாம் செய்த அந்த விவாதங்கள் போன்றவைகளின் வழியாகவும் மக்கள் மத்தியில இயல்பாகவே ஒரு வாக்களிப்பினுடைய அவசியம் குறித்த ஒரு ஜனநாயகத்தினுடைய விழுமியத்தின் மிகப்பெரிய மரியாதையும் இதற்குள்ள இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் வாக்கு சதவீதம் கூடுது. இன்னொன்று முக்கிய காரணமா வெயில், கோடை காலம். அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் வெயிலினுடைய தாக்கம் உக்கிரகமாக இருக்கும். சோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் வாக்கை பதிவு செய்து விடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணமும் மக்கள் மன்றத்துல இருக்கு. நம்ம களத்துல போய் பார்க்கிற பொழுது காலையில ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் வாக்கை பதிவு செய்திடணும், வெயிலுக்கு முன்பு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய எண்ணமும் மக்கள் மன்றத்துல இருக்கு. சோ அதெல்லாம் சேர்த்துதான் இந்த வாக்கு சதவீதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு 11:30 மணி தாண்டும் போது கொஞ்சம் குறைவாக இருக்கும், மீண்டும் மாலையில கொஞ்சம் சூடு பிடிக்கும். பட் கடந்த 2021 தேர்தலோடு ஒப்பிட்டா 11 மணி நிலவரப்படியே நமக்கு 4% அளவிற்கு வாக்குப்பதிவு கூடியிருக்கிறது. நீங்க இன்னொன்னு பார்க்கலாம், கடலூர்ல எல்லாம் 18% பதிவாகி இருக்கிறது. அண்மையில் இப்பதான் பாண்டிச்சேரியில் தேர்தல் நடந்தது, 90% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதனுடைய தாக்கம் அங்க கடலூர் போன்ற மாவட்டங்களிலும் இருக்கு. கடந்த தேர்தல்களில் மிக குறைவான வாக்கு சதவீதத்தை பதிவு செய்த திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இந்த முறை கூடியிருக்கிறது. சோ அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக வாக்கு சதவீதம் மிதமிஞ்சின அளவுல இந்த முறை கடந்த காலங்களை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த முறை நிறைய பேர் வெளியூர்கள்ல இருந்தும் கிளம்பி தங்களோட ஜனநாயக கடமை ஆற்ற போறத நம்மளால பார்க்க முடியுது. பேருந்து கிடைக்கல, ரயில் கிடைக்கல அப்படிங்கிற நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். நீங்க சொன்னீங்க தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு தேர்தல் அப்படின்னு. இதுக்கு முன்னாடியும் பலமுனை போட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு. எதன் அடிப்படையில அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இல்லை, பலமுனை போட்டி என்பது இதற்கு முன்பு நீங்க கேட்டதை போல பல காலங்களில் இது இருந்திருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கட்சிகளால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2016 பாத்தீங்கன்னா அது மக்கள் நல கூட்டணி என்கிறது ஒரு பிரதான பேசு பொருளாக இருந்தது. அதே காலகட்டத்தில் அன்புமணி தலைமையில ஒரு தனி அணி இருந்தாங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிறதா இருக்கலாம். நீங்க 21 அப்படி இருந்தது, அதிமுக பிளவுபட்டு தேர்தலை சந்தித்தாங்க. பட் இந்த தேர்தல் கொஞ்சம் மற்றவைகளை விட ஏன் மாறுபட்டது அப்படின்னு சொல்றேன்னா, இளைஞர்களுடைய பங்களிப்பு பிரதானமாக இருக்கக்கூடிய தேர்தல். நீங்க ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா சற்றேறக்கூடிய ஒரு 2.25 கோடி வாக்காளர்கள் 18 வயதிலிருந்து 39 வயது வரையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, 18 முதல் 19 வயது, அதாவது முதல்ல வாக்காளர் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இந்த தேர்தலில் 14 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்க இன்னொரு நீட்சி கூட பொருத்தி பாருங்களேன், சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருந்து 1,80,000 வாக்காளர்கள் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. இந்த தரவுகளை அரசு சொல்றாங்க.
கிட்டத்தட்ட காலையில் ஒரு செய்திகளில் பார்க்குறேன், ஒரு மாவட்டத்தில் பேருந்து வசதி இல்லைன்னு அங்க மாவட்டத்தில் தேர்தல் அலுவலராக இருக்கக்கூடிய ஆட்சியருடைய கார்ல கேட்டு வழிமறித்து அவர்கிட்ட கேட்கிறாங்க மக்கள், எங்களுக்கு ஓட்டு போட போகணும், பேருந்து வசதி இல்லைன்னு கேட்குறாங்க. இந்த மாற்றங்கள்லாம் இதோட தமிழகம் கண்டிராது தானே. நீங்க தேர்தலில் நீங்க வாக்கு சலிப்பு சதவீதம் நீங்க ஒரு ஒப்பீட்டுக்கு நான் சொல்றேன், கடந்த 2001 59.07 தான், 2011 78.01, 2021 நமக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் 72.78 தான். இப்ப பாருங்க, காலை நிலவரப்படியே 2 மணி நேரத்திலே 17% கிராஸ் ஆயிட்டமே. அப்ப இன்னும்லே இருக்கல, மாலை வரை வாக்களிப்பதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. மக்கள் கிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கு. இளைஞர்கள் ஓட்டு இந்த தேர்தலில் பிரதானமாக இருக்கு. இன்னொன்று பாருங்க, ஆண்களை விட பெண்கள் அதிக வாக்காளர்கள் இருக்காங்க. பெண்களை மையப்படுத்தி தான் எல்லாருமே தங்களுடைய தேர்தல் பரப்புரைகளை வடிவமைச்சிருந்தாங்க. நம்ம தேர்தல் நாளில் இருக்கிறதுனால அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேச முடியல, டிகோட் பண்ண முடியல. தேர்தலை மையப்படுத்தி களமாடிய அரசியல் கட்சிகள் அனைத்துமே பெண்களை மையப்படுத்தி தான் களமாடினாங்க. பெண்கள் இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க. பெண்களுடைய வாக்குகள் ஆண்களை விட கூடுதலாக இருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த தேர்தல் மற்ற தேர்தலை விட முக்கியமான தேர்தல்கள். இன்னொன்று 4 முனை போட்டியாக இருந்தாலும் தேட் ஃபோர்ஸ் அல்லது 3வது சக்தி 4வது சக்தி என்பது வழக்கமா 2 முனை போட்டியாகத்தான் இருக்கும். 3வது சக்தி 4வது சக்திகள்லாம் கொஞ்சம் கூர்மையாக இருக்காது, அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்காது. ஆனா இந்த முறை நம்ம அப்படி எந்த சக்தியும் நிராகரிக்க முடியல. ஒரு 4வது சக்தி என்ற இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக 8% பதிவு செய்த கட்சி கூட மாற்றுங்கிற பேர்ல களத்துல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு நடிகராக பலருடைய விருப்பமான நடிகராக இருக்கக்கூடிய ஒரு களத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆண்ட கட்சி கடந்த 5 ஆண்டு காலம் ஆண்டு பல திட்டங்களை செய்தவர்கள் இருக்காங்க. அதற்கு முன்பு ஆண்டு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. உள்ளபடியே இந்த களம் மக்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது தமிழ்நாட்டுக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு கட்சிகளுக்கு தான் அக்னி பரிச்சை. அதனாலதான் நான் வித்தியாசமான தேர்தல்ங்கிறேன். நீங்க ட்ரெடிஷனலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அதை தக்க வைக்கணும். முதல்ல 2 சவால்கள் இருக்கு. வெற்றி பெறுவது ஒரு நிலை, வெற்றி தான் உச்சபட்ச சவால். அதை விட முக்கியமான சவால் எங்களுடைய ஓட் பேங்க் சரியல அப்படின்னு காட்டக்கூடிய தேர்தலாகவும் இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. நிச்சயமா கட்சிகள் தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த பாரம்பரிய ஓட்டு வங்கியில ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாமா? ஆமா, பாரம்பரிய ஓட்டு வங்கி என்பது எப்படி இருக்கும்னா சார், உங்களுக்கு ஒரு பாரம்பரிய ஓட்டு வங்கி என்பது தொன்று தொட்டு வருது. வாழையடி வாழையா நம்ம சொல்லுவோம். ஒரு அப்பா ஒரு கட்சியில இருப்பார், பிரதான கட்சியில இருப்பார், பையன் அந்த கட்சிக்குள்ள தன்னை அறியாம வருவார். அது தன்னிச்சையா நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, வீட்டுல அப்பா கரவேட்டியை கட்டிட்டு அடிக்கடி கட்சி கூட்டங்களுக்கு வெளியில போவாரு, கரவேட்டியோட வீட்டுக்குள்ள வருவாரு. பாக்கெட்ல ஒரு பிடித்த தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய புகைப்படம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு கல்யாண வீடு, ஒரு பிறந்தநாள் வீடுன்னு அவர் போனாருன்னா அவருக்கு உள்ளூர்ல ஒரு மரியாதை இருக்கும். ஒரு பிரதான கட்சியில அங்கமா இருப்பாரு. அதை பார்த்தே அந்த பையன் வளர்ந்துருப்பான். நான் கடைக்கோடி மக்களுடைய மனநிலையை சொல்றேன். ஆனா இந்த முறை இளைஞர்களுடைய வாக்கு ஒரு 2.25 கோடி வாக்கள் இருக்கிறதுனால அது அப்படியே தலைமுறையாக கடத்தப்பட்டிருக்கணும்ல. அந்த கடத்தப்படுற இடத்த அவங்க அடையிறதுக்கு தான் போராட வேண்டியிருக்குங்கிறேன். நீங்க ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க்ல அந்த வாரிசுகள் கிட்ட அது கடத்தப்படுறதுல சவாலா இருக்கும். அதை தக்க வைக்கிறதுக்கு அரசியல் கட்சிகள் போராடுவாங்க. நீங்க அதே நேரத்துல ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் வாக்களித்தவர்களை மாற்ற முடியாது. உடனடியா ஒரே தேர்தலில் தடாலடியா அந்த கட்சியினரை போய் ஈர்த்திட முடியாது. எந்த சக்தி வந்தாலும், புதிய சக்தி வந்தாலும், மாற்று சக்தி வந்தாலும் அவர்களை ஈர்த்து விட முடியாது. நீங்க அதுக்கு உதாரணம் தான் கடந்த காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தேர்தலில் பிரதமரையே காட்டாட்டாலும் கூட ஒரு பிரதான கட்சிக்கு ஒரு 21% மக்கள் வாக்களித்திருந்தாங்கன்னா அதையும் நம்ம பார்த்தோம்ல. அப்ப அது ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் என்பது தொன்று தொட்டு வரக்கூடிய ஓட்டுல ஒரு சேதத்தை உருவாக்கும். உங்களுக்கு அந்த ஓட்டு தானே உங்க கட்சி ஓட்டு, அந்த குடும்பம் ஃபேமிலி ஓட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த குடும்பத்தினுடைய வாக்கள் அப்படியே இந்த கட்சிக்கு தான் போகும் அப்படிங்கிறது கிராம பகுதியில் நீங்க ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பெரிய விஞ்ஞான பூர்வம்லாம் இல்லை. சாதாரண ஊர்ல இருக்கக்கூடிய கிளை செயலாளர் சொல்லிடுவாரு, வட்ட செயலாளர் சொல்லிடுவாரு, இந்த குடும்பம் அந்த கட்சி குடும்பங்க, இந்த குடும்பம் இந்த கட்சி குடும்பங்கன்ற அந்த சமாச்சாரங்களை எல்லாம் நிரப்புறது ஒரு பெரிய இடைவெளியாக இருக்கும். இப்ப பாருங்க, 9 மணி நிலவரப்படி 18.28. உண்மையிலே தமிழக அரசியல் சூழல் அல்லது தமிழக மக்களினுடைய மனநிலை, வாக்காளர்களுடைய மனநிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 18% 2 மணி நேரத்தில் கடந்திருக்கும். 1 ஹவர்ல 9% அளவுக்கு வாக்குப்பதிவு தாண்டி இருக்கு அப்படிங்கிறத இது நமக்கு உணர்த்துது. நிச்சயமா 18% அப்படிங்கிறத 2 மணி நேரத்துல கடந்திருக்கும். இந்த தேர்தலில் இளைஞர்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா பார்க்கப்படுது. இளைஞர்களோட மனநிலை எந்த வகையிலெல்லாம் இந்த தேர்தலை அணுகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி, ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் இளைஞர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இந்த முறை டிஜிட்டல் ஊடகங்களோட தாக்கம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எப்படியெல்லாம் இந்த தேர்தலை இளைஞர்கள் பார்க்குறாங்க? இல்லை, இளைஞர்களை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. முதல்ல இளைஞர்களின் பங்கேற்பு அதுவே உண்மையிலே ரொம்ப மிரள வைக்கிறது இந்த தேர்தலில். கடந்த காலங்களில் அரசியலோடு இளைஞர்களுக்கு இருந்த பிணைப்பு என்பது மிக குறைவு. அதற்காக ஏற்கனவே ஆண்டவர்களும் அதற்கு முன்பு ஆண்டவர்களுமே இளைஞர்களுக்காக நிறைய வேலைகள் செய்திருந்தாலும் கூட
நீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு புதிய நடிகர் வருகிற பொழுது ஏற்கனவே ஆண்ட கட்சி ஒரு இளைஞர் அமைப்பையே தொடங்கினாங்க. இளைஞர் இளம்பெண்கள் பாசறை என்கிற ஒரு அமைப்பையே தொடங்கினாங்க. தொடர்ச்சியாக இப்பொழுது ஆளுகின்ற கட்சி பல இளைஞர்கள் கூட்டங்களை நடத்துறாங்க. அதெல்லாம் காரணம் என்னன்னா இளைஞர்களுடைய ஆர்வம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு அரசியல்ல நேரடி தொடர்புடையவர்களாக தங்களை மாத்துக்கிறாங்க. முன்னாடி என்னன்னா இளைஞர்கள் வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க அரசியலோட. ஏதோ ஒரு வகையில ஒரு தேர்தல் என்பதே ஒரு அணுகுமுறையாக அணுகக்கூடிய ஒரு பாணிதான் இருந்தது. ஆனா இப்போ வந்து இளைஞர்கள் கிட்ட ஒரு பெரிய எழுச்சியை பார்க்க முடியுது. சோ அது ஒரு காரணம் மிக முக்கியமா. இன்னொன்று, இளைஞர்களுடைய வாக்களிக்கக்கூடிய கல்ச்சர் எப்படி இருக்க போகுது, அவங்க எப்படி ஓட் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடியதான ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமாக இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா புதிய சக்தி, மாற்று சக்தி அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் இங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளை அச்சுறுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. சோ அந்த இடமும் இளைஞர்களுடைய வாக்கள் எப்படி மாறுது, திசை மாறுதா, அல்லது அவர்கள் தக்க வைக்கிறார்களா, திட்டங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களா? நீங்க இரண்டே கோணம் தானே. இரண்டு கட்சிகளும் தாங்கள் செய்த திட்டங்களை சொல்றாங்க. தாங்கள் ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை சொல்லி இளைஞர்களை ஈர்க்க பார்க்கிறாங்க. ஒருவர் சொல்கிறார் நான் ஆல் பாஸ் போட்டேன் என்பது போன்ற விஷயங்களை பேசுகிறார்னா, இன்னொருவர் லேப்டாப் கொடுத்ததை தொடங்கி பல்வேறு விஷயங்களை பேசுகிறார். ஸோ அப்போ அந்த இரண்டுக்கும் நடுவுல இளைஞர்கள் திட்டங்களால் ஈர்க்கப்படுகிறார்களா அல்லது அவர்களின் மன எண்ணங்களால் ஈர்க்கப்படுகிறார்களா, அவங்க வந்து அதை மீறின ஒரு ரசனை மனநிலையில் இருக்க போறாங்களா அப்படிங்கிறது தொடங்கி பல சவால்கள் இருக்கு இந்த தேர்தலில். அதனாலதான் இளைஞர்கள் ஓட்டு முக்கியத்துவம் வருது. 2.25 கோடி ஓட்டு சாதாரண விஷயம் இல்லை. நேர் பாதி அளவிற்கான வாக்குகள். அது மட்டும் இல்லாமல் 14 லட்சம் புதிய வாக்காளர்கள். அந்த புதிய வாக்காளர்கள் என்பது 18 வயது முடிந்து 19 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க. அது 14 லட்சம் என்பது ஒரு தொகுதிக்கு 2.5 லட்சம் ஓட்டு நீங்க வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கான, நான் ஒட்டுமொத்தமா சொல்றேன், அந்த பிகர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா விரவி இருக்காங்க. நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியாக அதை அலசுகள, நீங்க 2.25 கோடி ஓட்டு இருக்கு. அதை சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 50,000 முதல் 60,000 வரை இளைஞர்கள் ஓட்டு இருக்கலாம். அப்ப இதுதான் இந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. நீங்க முதியவர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு எல்லாமே தேவை தேர்தல் கலாச்சாரத்துல. ஆனால் இங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பெறணும்னா, வெற்றி கோட்டை தொடணும்னா அவர்களுக்கு இளைஞர்கள் ஓட்டும் பிரதானம் அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துது. வெற்றி கோட்டை தொடணும் அப்படின்னா இளைஞர்களோட ஓட்டு பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.